ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சுவையான வெல்லம் பொங்கல் தாங்க பார்க்க போகிறீங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1/4 கப் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு. இந்த மூணுத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கேஸில் வச்சிடலாம். இந்த கேப்பில் நான் வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேங்க. முழு வெல்லமாக நீங்கள் சாதத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கரையாது. அதனால் நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து தூளாக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்க வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே வெல்லம் பொங்கல் செய்யும்போது நல்ல டேஸ்ட் இருக்கா பார்க்குறோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நல்ல கலராக வருதான்னு சொல்லி தான் பார்ப்போம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி டார்க்காக இருக்க வெல்லத்தை நீங்கள் எப்போவுமே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெல்லத்தையும் நம்ம போட்டாச்சு, கிளறிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் நல்லா இடித்து இந்த பொங்கலோடு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா பொங்கல் நல்லா தள்ளன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.